أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய வகுப்பிலே ஈமானோடு தொடர்பான அடிப்படையான சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்பதற்காக இறை நம்பிக்கையை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வோம் என்ற தலைப்பில் உங்களோடு நான் சில விஷயங்களை பேச வந்திருக்கிறேன். எல்லோருக்கும் தெரியும், ஈமான் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையான கோட்பாடு. ஒருவர் இஸ்லாத்துக்கு வர வேண்டுமானால், அவர் இஸ்லாத்தில் வாழ வேண்டுமானால் ஈமானோடு வாழ வேண்டும். ஈமான் இல்லாமல் அவர் வாழ முடியாது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இந்த ஈமானை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டால்தான் உண்மையான முஸ்லீமாக வாழ முடியும். முஸ்லீம்கள் எல்லோரும் மூமின்கள் அல்ல, ஈமான் கொண்டவர்கள் அல்ல. ஆனால் ஈமான் கொண்டவர்கள் எல்லாருமே முஸ்லீம்கள் தான். இந்த ரெண்டு நீங்கள் அடிப்படை வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் சொல்கிறார் நான் முஸ்லீம் என்று சொல்கிறார், அப்போ அவர் இஸ்லாத்துக்குள் வந்திருக்கிறார் என்பது அது அர்த்தம். நான் முஸ்லீம் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு முஹம்மது நபியை ஏற்றுக்கொண்டு அவர் இஸ்லாத்துக்குள் வந்திருக்கிறார். அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாருன்றதுக்காக அவர் மூமின் ஆவாரானா மூமினாக மாட்டார். அவர் முஸ்லீம், அவருக்கு சொல்வது முஸ்லீம் என்று தான் அவர் சொல்வார். அப்போ அவர் எப்போ மூமின் ஆவார் என்பதை தான் நம்ம இந்த பாடத்தில் படிக்க வேண்டும். அதனால தான் நாங்கள் சொல்றது, மூமின்களாக இருப்பவர்கள்லாம் முஸ்லீம்களாக இருப்பார்கள், ஆனால் முஸ்லீம்களாக இருப்பவர்கள்லாம் மூமின்களாக மாட்டார்கள். அவர் மூமினாக வாழ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற அடிப்படையான ஒரு அறிவும் எங்களுக்கு எல்லோரும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அன்பான தாய்மார்களே, ஈமான் ஈமான் என்ற இந்த வார்த்தையை நாம் அடிக்கடி பேசக்கூடிய முஸ்லீம்கள் அடிக்கடி பேசக்கூடியவர்கள் ஈமான் என்ற வார்த்தை. இந்த ஈமான் இல்லையாடா, நீ இப்படியா பேசுவா, நீ அப்படியா நடப்பா என்பதெல்லாம் பொதுவாக எங்களுடைய பேச்சுக்களில் அடிக்கடி வரக்கூடிய ஒன்று தான். இப்போ ஈமான் என்பது எங்களோட அடிப்படையான அம்சம். நாங்கள் ஒரு நல்ல முஸ்லீமாக வாழ்வதற்கு அடிப்படையான அம்சம். அதெல்லாம் முதல்ல ஈமான் என்ற வார்த்தையோட கருத்து என்னன்னு புரிந்து கொள்வோம். ஈமான் என்ற வார்த்தையோட கருத்து என்பது ஒரு நம்பிக்கை. ஒரு நம்பிக்கைக்கு தான் ஈமான் என்று சொல்வது அரபிலே. அந்த நம்பிக்கைக்குள்ள என்னென்ன விடயங்கள் வரணும் என்பதை தான் நாங்கள் அடுத்ததாக படிக்கிறோம். நம்பிக்கை என்று ஒன்று இருக்கிறது. எதில் நாங்கள் நம்பிக்கை கொள்ளணும், அதை எப்படி நம்பிக்கை கொள்ளணும், அந்த நம்பிக்கை பிரகாரம் எப்படி வாழணும், இந்த மூன்று அம்சங்களையும் ஒவ்வொரு முஸ்லீமும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்று அம்சங்கள். இந்த மூன்று அம்சங்கள்ல தான் நாங்கள் மூமின்களா வாழ்வோமா இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடியும். இப்போ முஸ்லீமாக இருப்பதற்கு முதல்ல ஈமான் அவசியம். முஸ்லீமாக இருப்பதற்கு ஈமான் அவசியம். இரண்டாவது, நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு ஈமான் அவசியம். மூன்றாவது, நாங்கள் சொர்க்கம் செல்வதற்கு மௌத்துக்கு பிறகு சொர்க்கம் இருக்கிறது, அந்த சொர்க்கத்துக்கு நாங்கள் எல்லோரும் போகணும் என்று ஆசைப்படுகிறோம். நாங்கள் உண்மையை என்ன பெற்ற வாப்பா அம்மா குடும்பம் போகணும் என்று ஆசைப்படுகிறோம். அப்போ சொர்க்கம் போக வேண்டுமானாலும் ஈமான் இருக்க வேண்டும். அதோட நான்காவது, இந்த உலகத்திலே
நாங்கள் நல்லோர் மனிதனாக வாழ்வதற்கு ஈமான் இருக்க வேண்டும். இப்போ 4 விடயங்கள் இந்த ஈமானுக்குள்ள வரும். இப்போ நாங்கள் சும்மா அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம் என்று சொன்னால் மட்டும் போதாது. அது மட்டும் ஈமான் முழுமையான ஈமான் கொண்ட முஸ்லீம் என்று சொல்ல மாட்டோம். இந்த 4 விடயங்களை உள்ளடக்கியதாக நாங்கள் வாழ்வதுதான் ஒரு மூமின் என்று சொல்வதற்கான அடிப்படை. அப்போ நாங்கள் முதல்ல ஈமானை எப்படி ஈமான் கொள்ளணும் என்றதை விளங்கணும். எங்களுக்கு தெரியும், நாங்கள் குர்ஆன் மாசால ஓதும் போது ஆமந்து பில்லாஹி வமலாயிகத்திஹி வகுத்துபிஹி வர்சுலிஹி வல்யௌமில் ஆஹிர் வல்கதிரி ஹைரிஹி வஷர்ரிஹி இதை பாடமாக்கி இருக்கிறோம். அப்போ இதுக்கு நாங்கள் சொல்கிறோம் ஈமானிய அடிப்படை கடமைகள் என்று சொல்கிறோம். நம்ம இஸ்லாத்தை பற்றி எடுத்துக்கொண்டால் ஷஹாதா சொல்வது, தொழுவது, நோன்பு பிடிப்பது, ஜக்காத் கொடுப்பது, ஹஜ்ஜி செய்வது இஸ்லாத்துடைய 5 கடமைகள் என்று சொல்கிறோம். அவ 6 கடமைகள் ஈமான் என்று சொல்கிறோம். 2 எங்களுக்கு தெரியும். அப்போ இந்த 6 கடமைகள் ஈமான் கொள்வது என்றது இருக்கிறது. அதை முதல்ல ஈமான் கொள்ளணும். முதலாவது கடமை என்ன? அல் ஈமானு பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொள்வது. அதான் எங்கள் இஸ்லாத்துடைய அடிப்படையான கடமை. அல்லாஹ் இருக்கிறான் என்று ஈமான் கொள்வது. பிறகு அல்லாஹ் என்றால் யாரு, அவனை நாங்கள் எப்படி ஈமான் கொள்ளணும்? அல்லாஹ் பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ் பற்றி எங்களுக்கு எப்படி அறிமுகப்படுத்தி தந்தார்கள்? அந்த ஈமானிய பாடத்தை பற்றி அடுத்து நாங்கள் அப்படியே அல்லாஹ் பற்றி தனி பாடம் ஒன்று இருக்கு, அது அல்லாஹ் பற்றி ஈமான் கொள்றதுல படிக்கணும். அதே போல ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி, அல்லாஹ் தஆலா மலக்குகளை படைத்திருக்கிறான். மலக்குகள் யார்? அந்த மலக்குகள் எத்தனை பேர்? அவங்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவங்க எங்கே வாழ்றாங்க? அவங்க இந்த பூமிக்கு வருவாங்களா என்ற அந்த மலக்குகளை பற்றி தனியாக அடுத்து படிக்கணும். அதுக்கு பிறகு நபிமார்கள், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள். அந்த இறை தூதர்கள் யார்? எப்போது இறை தூதர் உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்பி வைத்தான்? அவர்கள் யார்? மனிதர்களா, மலக்குகளா, மக்களோடு வாழ்ந்தார்களா, மக்கள் மத்தியில் அவர்கள் பிரச்சாரம் செய்தாங்களா, அவங்க என்ன பிரச்சாரம் செய்தாங்க, எப்படி மக்களுக்கு பிரச்சாரம் செய்தாங்க, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? அப்போ அதை பற்றி தனியான ஒரு அமைப்பில் நபிமார்களை பற்றி நாங்கள் படிக்கணும். அதுக்கு பிறகு அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்த வேதங்கள் இருக்கிறது. வேதங்கள் என்றால் என்ன? நமக்கு கொடுக்கப்பட்ட குர்ஆன் என்றால் என்ன? அந்த குர்ஆன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இது குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை தானா அல்லது நபியுடைய வார்த்தை முதல்ல இருக்கிறதா? குர்ஆன் வேறு, நபியுடைய வார்த்தை வேறையா? குர்ஆனை நாங்கள் எப்படி படிக்கணும், எப்படி ஓதணும், அதை படிக்கிறதுனால அதை ஓதுறதால் எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்றது குர்ஆனை பற்றி அப்படியே தனியாக அடுத்த பாடம் படிக்கணும். அப்புறம் மறுமைன்னு ஒன்று இருக்கிறது. அப்போ இந்த உலக வாழ்க்கை யாருக்குமே நிரந்தரம் அல்ல. எல்லோரும் ஒரு நாள் மரணித்து போவார்கள். யாருக்கும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நிரந்தரமான வாழ்க்கையை கொடுக்கல. ஆதம் நபியிலிருந்து இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து மௌத்தாக போயிட்டாங்க. அவங்களுடைய மனைவிமார், பிள்ளைகள், குடும்பம் மௌத்தாக போய்விட்டது. அவங்க உருவாக்கின சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள், மௌத்தாக போயிட்டாங்க. பின்னால் வந்து இமாம்கள் வாழ்ந்தாங்க, மௌத்தா போயிட்டாங்க. எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்லவர்கள், கெட்டவர்கள் எல்லாரும் மௌத்தா போயிட்டாங்க. எங்களோட குடும்பத்தில் உள்ளவங்க மௌத்தா போயிருக்கிறாங்க. இனி வரக்கூடியவங்களும் மௌத்தாக போவாங்க, நாங்களும் மௌத்தா போவோம். அப்போ இந்த உலகம் ஒரு நாள் அழியும். அப்போ இந்த உலகத்தினுடைய அந்த நம்பிக்கைக்கு பிறகு மறுமையுடைய ஆஹ்ராவை நாங்கள் எப்படி நம்புறது? அல்லாஹ் தஆலா மௌத்துக்கு பின்னால் நமக்கு உயிர் கொடுத்து எழுப்புவானா? கபருடைய வாழ்க்கை என்ன? மறுமையிலே அல்லாஹ் தஆலா மஹ்ஷர்ல மனிதர்களை எப்படி ஒன்று திரட்டுவான்? அவர்களுக்கு எப்படி விசாரணை செய்வான்? அந்த விசாரணையுடைய நாள் எவ்வளவு நாள் உள்ளதாக இருக்கும்? அங்கு எப்படி அல்லாஹ் தஆலா சொர்க்க நரகத்தை கொடுக்க போகிறான்? அப்படி என்பதுதான் வல்யௌமில் ஆஹிர், மறுமையை பற்றி நாங்கள் நம்பிக்கை கொள்கிற போது அந்த பாடங்களை படிப்போம். அடுத்தது கலாக்கதிர், விதி என்று நாங்கள் சொல்றோம். கலாக்கதிர், இந்த கலாக்கதிர் என்றால் என்ன? அதை ஏன் நம்ப வேண்டும்? அதை எங்களால் விளங்கிக் கொள்ள முடியுமா? புரிந்து கொள்ள முடியுமா? அதை நம்புவதனால் நமக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? ஏன் அல்லாஹ் தஆலா கலாக்கதிர் ஒன்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறான்? அது ஈமான் கொள்ள சொல்லியிருக்கிறான். அப்போ விதி என்று ஒன்று இருக்கு, கலாக்கதிர் ஒன்று இருக்கு. அதை எப்படி நாங்கள் ஈமான் கொள்வது என்ன? இந்த 6 அம்சங்களை தனித்தனி பாடங்கள் இருக்கு. அந்த தனித்தனியான பாடங்களை நாங்கள் படிக்கணும். ஆனால் பொதுவாக இந்த 6ஐயும் சேர்த்து நாங்கள் சொல்லும் போது அல்-ஈமான் என்று சொல்றோம். இதுதான் வித்தியாசம். தனித்தனியாக படிக்கணும். ஆனால் பொதுவாக சிலபஸ் எல்லாத்தையும் உள்ளடக்கினா இது விஞ்ஞான பாடம், இது வரலாற்று பாடம்,
இது இஸ்லாம் பாடம் என்று சொல்ற மாதிரி தான் இது ஈமானிய பாடம் என்று சொல்றோம். ஒரு புத்தகத்தை காட்டி இது விஞ்ஞானம் படித்து தரக்கூடிய புத்தகம் என்றோம். ஆனால் அந்த புத்தகத்தை திறந்து அதில் எத்தனையோ சாப்டர் இருக்கு, எத்தனையோ பாடங்கள் இருக்கு. அந்த பாடங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கி சொல்லும் போது ஒரு புத்தகத்தை காட்டி இது விஞ்ஞான புத்தகம் என்றோம். அதாவது பாடத்தை திறந்து பார்த்தா, புத்தகத்தை திறந்து பார்த்தா அது எத்தனையோ பாடங்கள் இருக்கு. அது மாதிரி தான் இதுவும். இப்போ ஈமான் பொதுவாக சொல்றோம், ஈமான் கொள்ள வேண்டும். சரி, இப்போ ஈமானுடைய புத்தகத்தை திறந்தா இந்த ஆரம்சங்களை நீங்க படிக்கணும், இந்த ஆரம்சங்களை நீங்க சரியாக விளங்கிக் கொள்ளணும். அப்போதான் அது ஈமானை பற்றி நீங்க சரியாக படித்ததாக மாறும். இந்த அடிப்படையை பற்றி நாங்கள் முதல்ல ஒரு அளவு இந்த அறிவு தெளிவு எங்களுக்கு இருக்கணும். இப்படிதான் அப்ப இஸ்லாம் என்றதுல ஈமானுடைய பகுதி அப்ப இப்படிதான். சரியா? அப்ப முதல்ல ஈமான் விளங்கியாச்சு. இந்த 6 அம்சங்கள்ல வர்றதுதான் ஈமான். குர்ஆன் ஈமான் கொள்வது என்றால் அது வேதத்துல ஈமான் கொள்வது வரும். சரியா? இப்ப இந்த 6 அம்சங்களை ஈமான் கொள்வது, ஈமான் எப்படி ஈமான் கொள்வது அப்படி என்ற அடுத்த பாடத்துக்கு போனோம்னா, நாங்க ஒன்றை நம்புகிற போது உறுதியாக நம்புறோம் என்று சொல்லணும் தானே. நான் சொல்றதை உறுதியாக நம்பணும், உண்மைதான் சொல்றேன் அப்படின்னு எங்க ஃப்ரெண்டு கடையில பேசுவோம், என் குடும்பத்துக்குள்ள பேசுவோம். நான் உண்மைதாப்பா சொல்றேன், நீ நம்ப வேண்டும். அப்ப அவருக்கு எப்படி ஒரு நம்பிக்கை வரும்டா, ஏன வாப்பா பொய் சொல்ல மாட்டார், ஏனம்மா பொய் சொல்ல மாட்டார், ஏன மாப்பிள்ள பொய் சொல்ல மாட்டார், ஏன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பொய் சொல்ல மாட்டார். அது உங்களுக்கு இல்லை நம்பிக்கை. உங்களுக்கு பொய்யே அவரை பற்றி இல்லை, அவர் எனக்கு அப்படி மோசடி செய்ய மாட்டார், அவர் அப்படி என்ன ஏமாற்ற மாட்டார் ஒரு நம்பிக்கை வருது இல்லையா? அது மாதிரி அதை விட உறுதியாக நீங்க ஈமான நம்பணும். ஓ, இந்த அம்சங்கள் எல்லாம் இருக்குது, அது உண்மைதான் என்று முழுசாக நீங்க நம்பணும். அந்த நம்பிக்கை முதல்ல வரணும். அதுக்கு தான் சொல்லுவாங்க உள்ளத்தால் ஈமான் கொள்வது என்று சொல்றது. அதுக்கு தான் அந்த நம்பிக்கையை முதல்ல உங்களோட உள்ளத்துக்குள்ள வரணும். அல்லாஹ் பத்தி நீங்க படிக்கிறீங்க, அது உண்மைதான், அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான், அதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் எனக்கு டவுட்டே இல்லை, எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் தான் இந்த வானத்தை படைத்தான், பூமியை படைத்தான், எங்களை படைத்தான், இந்த உலகத்தை நிர்வகிக்கிறான், எங்களுக்கு பார்க்கக்கூடிய சக்தி அவன் தான் தருகிறான், கேட்கக்கூடிய சக்தி அவன் தான் தருகிறான், எங்களோட உள்ளங்கள் இருப்பதெல்லாம் அவன் மட்டும்தான் அறிகிறான், எங்களால் அதை அறிய முடியாது. இப்படி அல்லாஹ்வுக்குரிய அந்த வல்லமைகள், அந்த கதிர்களை நீங்க படிக்கணும். அதை படிச்சுட்டு இது உண்மைதான் என்று நம்பினா அதுக்கு பேர் ஈமான். இப்ப நம்பிக்கை முதல்ல எங்க வரணும்? உள்ளத்துல வரணும். சாதாரணமா ஒரு மனுஷன் மீது நம்பிக்கை உள்ளத்துல எப்படி ஏற்படுதோ அதை விட பல மடங்கு நம்பிக்கை அல்லாஹ்வுடைய விஷயத்துல உங்களுக்கு வரணும். இப்ப ஈமானுடைய 6 அம்சங்களே உங்களுக்கு முதல்ல உள்ளத்துல நம்பிக்கை வரணும். அல்லாஹ் என்பது ஒருவன் இருக்கிறான் நம்பினால்தான் நீங்க ஈமான்தாரி. அது எதுல வரணும்? உள்ளத்தால வரணும். உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்கிறார், அதெல்லாம் அவங்க நம்புறாங்க. இதுதான் என்ற கடவுள், இந்த சிலை தான் நான் வணங்கக்கூடிய சிலை அப்படின்னு நம்புறாங்க இல்லையா? அது அவங்களுடைய ஈமான், அது அவங்களுடைய ஈமான். எங்களுடைய ஈமான் இல்லை, நாங்க யாரையும் வணங்க மாட்டோம், அல்லாஹ் மட்டும்தான் வணங்கும். அவன் என்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய, அவனுக்கு மௌத்து கிடையாது. மனிதர்கள் அவனால் படைக்கப்பட்ட எல்லாருக்கும் மௌத்து இருக்கிறது, அல்லாஹுக்கு மௌத்து இல்லை. அவன் உண்மையான, அவன் எங்க இருக்கிறான்? வானத்துக்கு மேல, அரிசிக்கு மேலால் அவன் இருக்கிறான். அர் ரஹ்மான் அலல் அர்ஷ் இஸ்தவா. அவன் அங்கேயும் இருப்பான், இங்கேயும் இருப்பான், தூர்ணம் இருப்பான், துருகுணம் இருப்பான், வானத்துக்கு மேலே, பூமிக்கு கீழே, அப்படியெல்லாம் அல்லாஹ் நம்ப முடியாது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா பத்தி சொல்லும்போது அர் ரஹ்மான் அலல் அர்ஷ் இஸ்தவா, அவன் அரிசிக்கு மேல் இருக்கிறான். அது எப்படி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவன் சொன்னது தெரியாது. ஏன் தெரியாது? அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல, நம்பிக்கிட்டு போங்க. அதான் நாங்கள் கவலை கொண்டு வந்தா பாருங்க, வானத்தை நோக்கி எங்களோட கையும் உயர்ந்து, பார்வை உயர்வு, எங்களை அறியாமலே உயர்வு. அல்லாஹ் நீ தான் எங்களை பாதுகாக்கணும், நீ தான் எங்களுக்கு உதவி செய்யணும் என்று கஷ்டத்தும் போது எங்களை வானத்தை நோக்கி தான் என் கையும் உயர்ந்து, பார்வையும் உயர்வு. அல்லாஹ் தான் எந்த இடத்துல இருக்கிறது. யாரும் துவா இப்படிதான் கேட்பாங்க, இப்படி கேட்க மாட்டாங்க. கீழே அல்லாஹ் இருக்கிறான், எல்லாரும் இப்படிதான் கேட்பாங்க. காரணம், அல்லாஹ் 7 வானங்களை தாண்டி இருக்கிறான், அவன் அங்கிருந்து எல்லாத்தையும் கண்காணிக்கிறான். இதுதான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹ் பத்தி தந்த நம்பிக்கை. அப்ப அது நாங்கள் தனியா படிக்க வேண்டிய ஒரு பாடம். ஆனா இதுல நம்ம உறுதியா இருக்கிறோம் என்று சொன்னாதான் நீங்க மூமினாக முடியும். அல்லாஹ்வை நம்புவதில் நீங்க உறுதியாக இருக்கிறீங்க என்று சொன்னாதான் நீங்க மூமின். நீங்க என்ன, எல்லா முஸ்லிம்கள் மூமினாக முடியும். அப்ப முதல்ல ஈமானிய அம்சங்களை உள்ளத்தால் நம்பணும், அதுல எந்த டவுட்டும் இல்லாம நம்பணும். இறை தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் இறுதி தூதர், அவருக்கு பிறகு வேற தூதர் வரமாட்டார் என்பதை நீங்க உறுதியாக நம்பணும். இல்லை, முகமது நபியும் இறை தூதர் தான், அவருக்கு பின்னால் இந்த தூதர் வரலாம் தான், அது என்ன பிரச்சனை என்று கேட்டால் நீங்க மூமினாக முடியாது. இந்த குர்ஆன் என்ன சொல்லுது?
மா கான முஹம்மது அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலுல்லாஹி வலாக்கின் ரசூலுல்லாஹ் வ ஹாத்தமன் நபியின். அவர் இறுதி நபி. அல்லாஹ் தஆலா அந்த நபிமார்களுடைய வருகையை ரசூலுல்லாஹ் கொண்டு முடிச்சு போட்டான், முடிவடைந்து விட்டது. அப்போ இனி நபி வரமாட்டார். அதில் உங்களுக்கு உறுதியாக இருந்தால் தான் நீங்கள் மூமின். இது எதில் நம்பணும்? உள்ளத்தால் நம்பணும். அப்போ இப்படி ஈமானிய அம்சங்கள்ல முதல்ல உள்ளம் முழுமையாக நம்பிக்கை வரணும், அதில் உங்களுக்கு திருப்தி வரணும். குர்ஆன்ல நம்பிக்கை வரணும், அதில் திருப்தி வரணும். இபாதத்துக்களை நம்பிக்கை வரணும், அதில் திருப்தியாக நான் அதை ஏற்றுக்கொள்கிற நம்பிக்கை வரணும். இது முதலாவது அம்சம். இரண்டாவது வாயால் அதுக்கு பிறகு தான் நாங்கள் மொழிகிறது. ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வரும்போது வராது, அவரை நாங்கள் ஆசைகள் சொல்லி உனக்கு அந்த கல்யாணம் முடிச்சு தாரோம், இஸ்லாத்துக்கு வந்தால் இப்படி கல்யாணம் முடிக்கணும், இப்படி வாழையிலும் எல்லாருக்கும் ஆசையை காட்டி இஸ்லாத்துக்கு எடுக்கலாது. அவர் இஸ்லாத்தை படிக்கணும், அதில் அவர் மனசில் திருப்தியாக வரணும், பிறகுதான் அவர் களிமா சொல்லணும். அதுதான் ஈமான். அது மாதிரி எங்களை மனசில் திருப்தி ஆகிட்டா வாயால் நாங்கள் சொல்லணும். மூன்றாவது எங்களுடைய வாழ்க்கையில் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தணும். இந்த மூன்று அம்சங்கள் ஈமானுடைய பிரதானமானது. ஒன்று உள்ளத்தால் நம்புவது, இரண்டாவது வாயால் நாங்கள் மொழிவது, மூன்றாவது எங்கள் உடல் உறுப்புகளால் அதை நாங்கள் செயற்படுத்தி காட்டுவோம். இப்போ இந்த மூணையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஈமான் என்றால் நம்பிக்கையின் அர்த்தம், அதை உள்ளத்தால் நம்பணும், வாயால் மொழியல், உடல் உறுப்புகளால் செயல்படுத்தி காட்டும். இப்போ நீங்கள் இன்னொன்று பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவோட நபியாக வந்தாங்கன்னு உங்கள் எல்லோருக்கும் தெரியும். நீங்கள் எல்லாருமே பாடம் படிச்சிருக்கிறோம். அப்போ அந்த மக்கள் அல்லாஹ்வை நம்பாத மக்களாக இருந்தாங்களா? முஹம்மது நபி தான் அந்த மக்களுக்கு அல்லாஹ்வை பற்றி அறிமுகப்படுத்தினாங்களாண்டா இல்லை. முஹம்மது நபி அல்லாஹ் அறிமுகப்படுத்தலே. அந்த மக்கள் ஏற்கனவே அல்லாஹ் பற்றிய நம்பிக்கையில தான் இருந்தாங்க. சரியா? இப்ப இப்ராஹிம் நபியிட வழித்தோன்றர்கள் தானே அவங்க, இஸ்மாயில் நபியில வழித்தோன்றர்கள் தான் அவங்க. மக்கால தானே இஸ்மாயில் நபி வாழ்ந்து மௌத்தா போனது அங்கே தானே. அப்போ அவருடைய பரம்பரையில முஸ்லீம்களாக இருந்தவங்க தானே மக்கத்துல வாழ்ந்த மக்கள். அப்போ ஒரு கட்டத்தில் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா கௌபாவுக்குள்ளே சிலைகளை வச்சு வணங்கினாலும் அல்லாஹ் நிராகரிச்சாங்கன்னா நிராகரிக்கல. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான்றதுல நம்பிக்கையில உறுதியா இருந்தாங்க. இன்றைக்கு உள்ளவங்களை விட அவங்க அன்றைய கடும் ஸ்ட்ராங். அதில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், லஇன் சஅல்தஹும் மன் ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த். நபி இந்த வானங்களையும் பூமியை படைத்த யாருன்னு மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, லயக்கூலுன் அல்லாஹ், அல்லாஹ் என்றுதான் அவர்கள் நிச்சயமாக சொல்லுவார்கள். அவங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை. உங்களோட பார்வைக்கு சக்தியை தந்தது யாருன்னு கேளுங்கள், கேட்கக்கூடிய சக்தியை தந்தது யாருன்னு கேளுங்கள், அல்லாஹ் என்றுதான் நபி அவங்க சொல்லுவாங்க. இந்த சூரியன் சந்திரனை இயக்கக்கூடியவன் யாருன்னு கேளுங்கள், அல்லாஹ் என்றுதான் அவர்கள் சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா அவன் கடல் ஒரு பயணம் போய்கொண்டு இருக்கிற நேரத்தில் கடுமையான அலைகள் அடித்து, இந்த காற்றுகள் அடித்து அலைகள் அடித்து எங்கேயாவது திக்குமுக்காடி போகும்போது நாங்கள் மௌத்தா போயிடுவோமோ, எங்களுக்கு ஏதாவது நடக்குமோன்ற அச்சம் வருகிற போது அவங்க அல்லாஹ் அல்லான்னு இஹ்லாஸோடு துவா கேட்பார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இஹ்லாஸோடு துவா கேட்பாங்களாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அல்லாஹ்வோட நம்பிக்கை இருந்தது. அப்போ அவங்க மூமின்களா? அல்லாஹ்வோட நம்பிக்கை இருக்க போய் இந்த துவா கேட்கிறாங்க. அப்போ அவங்க மூமின்கள் ஆயிட்டாங்களா? மூமின்கள் ஆகலையே. ஈமான்ல மூன்று அம்சங்களை அவங்க ஈமான் கொள்ளல, ஒன்றைதான் ஈமான் கொண்டாங்க. என்னது? அல்லாஹ்வை நம்பினாங்க. ஆனா அந்த நம்பிக்கை பிரகாரம் அவங்க நடைமுறை காட்டும். அப்ப மூணுமே அமையணும். ஆனா அவங்கள மூணு அமையல, ஒன்றுதான் இருக்குது. நம்பிக்கை இருக்கு, எங்களை விட ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. ரசூலுல்லாஹ் கொல்லோர் விட வல்லாஹி ரசூலுல்லாஹ் கொல்லோர் என்றே சொல்லுவாங்க. அப்படியான ஆட்கள் அவங்க. எல்லாத்துக்கும் வல்லாஹி வல்லாஹி என்று சொல்லுறது அவங்கள விட்டா யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு உறுதியான ஆட்கள். ரசூலுல்லாஹ் கொல்றதுக்கெல்லாம் பிளான் பண்ண போன கூட வல்லாஹி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த ரத்தத்தில் வல்லாஹி ஊறி போயிட்டு, ஆனா வணக்கத்தில் அவங்க காட்டல, செயல்கள்ல காட்டல. அதனால தான் அவங்கள அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்களை அவங்க ஏற்றுக்கொள்ளல. விளங்கிச்சாங்க? அவங்கள ஈமான் கொள்ளல. ஏன்னா ஒன்றைதான் ஈமான் கொண்டாங்க. என்ன? அல்லாஹ் இருக்கிறான்ற மட்டும் ஈமான் கொண்டாங்க. அதுக்கு பிறகு செயல்கள்ல காட்டணுமே, அதை அவங்க ஈமான் கொள்ளல. அவங்க அல்லாஹ் இருக்கிறான் நம்பிட்டு அவனோட வணக்கங்கள் இல்லாதவங்களை போய் சிலைகளுக்கு தான் செஞ்சாங்க, சிலைகளுக்கு தான் செஞ்சாங்க. அதனால அவங்கள ஈமான் கொண்ட பட்டியலில் அவங்கள சேர்க்கல. இரண்டாவது நீங்க பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு போன பிறகு அங்க தனிக்க எல்லாருமே முஸ்லீம்கள் தான். அங்க காஃபிர்கள் சொன்ன மக்களில் எதுவுமே
வாக்களிக்கல. ஆனால் யூதர்கள் வாழ்ந்தாங்க. அங்க ஒரு சாரார் இருந்தாங்க, அப்துல்லா இப்னு உபை என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமையில ஒரு குரூப் ஒன்று இருந்துச்சு. அவங்களுக்கு இந்த இஸ்லாம் பிடிக்கல. என்ன காரணம் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால் அப்துல்லா இப்னு உபையுடைய தலைமையில் அந்த மதீனாவுடைய தலைவர் இவர்தான் என்று நியமிப்பதற்கு தயாராக இருந்த காலம் அது. அதாவது ஒரு நாட்டில் ஜனாதிபதியை தயாரிக்கிற மாதிரி, அவரை நியமிக்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வருவதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால அப்துல்லா இப்னு உபை என்று சொல்லக்கூடியவர் தான் மதீனாவுடைய தலைவர், மதீனாவுடைய ஜனாதிபதியாக அறிவிக்க அவங்க இருந்தாங்க. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு மதீனாவில் இஸ்லாமும் வளர்ந்துட்டு அன்சாரிகள் கூடுதலாக மாறிட்டாங்க. முஹாஜிர்கள் வந்த பிறகு இப்போ அந்த மதீனத்து மக்களால் அப்படியே ரசூலுல்லாஹை தான் பின்பற்ற தொடங்கினாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் மதீனாவுடைய தலைவராகிட்டார். இது இந்த அப்துல்லா இப்னு உபைக்கு பிடிக்கல. இது பொறாமை, அவனுக்கு ஏற்பட்ட பொறாமை, அவனுக்கு பிடிக்கல. இது அவனோட தலைமை பதவி இல்லாமல் போயிட்டு பொறாமை. அதனால் அவன் என்ன செஞ்சான்டா, உங்க கூட இருந்தே நான் அவனுக்கு குளிப்பறிக்கிறேன்னு சொல்ற மாதிரி, உன் கூட இருந்தே உனக்கு நான் சதி வேலை செய்கிறேன்னு சொல்ற மாதிரி அவன் வெளிப்படையில் நானும் முஸ்லீம் தான் என்று சொல்ல ஆரம்பித்தான். நானும் முஸ்லீம் தான் அப்படி சொல்லிட்டு முஸ்லீம்கள் தொழுது அவங்களோட சேர்ந்து தொழுவாங்க. முஸ்லீம்கள் சதக்கா கொடுத்தா மீண்டும் விரும்பியும் விரும்பாமல் கொஞ்சம் அப்படி சில்லறைகளை போட்டு வாருது. இப்போ இவங்க முஸ்லீம்கள் பள்ளிக்கு வந்து அவங்கள பள்ளிக்கு வந்து தொழுகிறது. ஆனால் எதுலையுமே அவனுக்கு விருப்பம் இல்லை, எதுலையுமே அவனுக்கு உண்மையான விருப்பம் இல்லை. ஆனால் வெளிப்படையில் என்ன காட்டினாங்கன்னா, நாங்களும் முஸ்லீம்கள் தான், நாங்கள் உங்களோடு தான் இருக்கிறோம். இப்போ அவங்கள்ட்ட அல்லாஹ் பற்றியும் அல்லாஹுடைய தூதரை பற்றியும் ஈமானுடைய 6 விடயங்களை பற்றியும் மனசுல உறுதியான நம்பிக்கை கிடையவே கிடையாது. ஆனா செயல்ல அவங்க சும்மா வெளிப்படையா காட்டினாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன்ல, அவங்க தொழுகைக்காக வந்து நின்றால் உங்களோடு சோம்பேறித்தனமாக வந்து தான் தொழுவாங்களே தவிர உண்மையான இஹ்லாஸோடு உள்ளச்சத்தோடு தொழ மாட்டாங்க, வெளிப்படையா காட்டுவாங்க. குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ் வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன். நபியே, இந்த முனாஃபிகீன்கள் உங்களிடத்தில் வந்தால் நீங்கள் தான் இறை தூதர் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம் என்று அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து சொல்லுவார்கள். எப்படி சொல்வார்கள்? வல்லாஹி நபியே, நீங்க தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுவாங்க. அவங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லாம பேசுவாங்க. வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக நீங்க தான் நபி, வேறு யாருமே இங்க மதீனாவில் நபி இல்லை, நீங்க தான் இறை தூதர், வேறு யாருமே இல்லை அப்படி டவுட் இல்லாம சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் முனாஃபிகீன்கள் அல்லாஹ் சொல்றாங்க. முனாஃபிகீன்டா யாரு? ரெட்டை வேஷம் போடுறது. அங்கே வந்து நான் உங்களோட தான் சொல்றது, இங்கே போன இல்லைப்பா அவனோட இல்லை நான் உங்களோட தான் சொல்றது. அங்கே ஒரு முகம் இங்கே ஒரு முகம் காட்டுறது, அவங்க பேர் தான் அரபில முனாஃபிக்னு சொல்றது. அப்போ அவங்க ஈமான் கொள்றதுல அந்த ரெட்டை வேஷம் காட்டினாங்க. முஸ்லீம்களை கண்டா நாங்க இன்னமாக்கும், நாங்க உங்களோட தானப்பா இருக்கிறோம்வாங்க. ஆனா அங்கே போன வைத்தியக்கா அவனோட யாரையே போறோம், நாங்க உங்களோட தாண்டி இங்கே வந்து அவங்களோட ஆள்கிட்ட சொல்றது. இப்படி ரெட்டை வேஷம் போடுற முனாஃபிக்கீங்கள். அவங்க மூமின்களான்னு கேட்டால் அல்லாஹ் சொல்றாங்க மூமின்களே கிடையாது, சும்மா நின்று உங்களோட தொழுவாங்களே தவிர உள்ளத்துல ஈமான் இல்லை, உள்ளத்துல உறுதியாக அல்லாஹ் நம்பிக்கை கொள்ளல, உள்ளத்துல உறுதியாக நம்பியை ஏற்றுக்கொள்ளல. அதனால முனாஃபிக்குகளை பட்டியல் அல்லாஹ் தஆலா சேர்க்கிறான். இப்ப நீங்க ரெண்டை பாருங்க, மக்காவில் வாழ்ந்தவங்கள்ட்ட இறை நம்பிக்கை இருந்துச்சு, அல்லாஹ் பற்றி நம்பிக்கை இருந்துச்சு, அவங்க மூமின்களான மூமின்கள் அவங்க தொழ தயாராக இருக்கு. மதீனாவில் பார்த்த முனாஃபிக்குங்களை பார்த்தா அவங்கள்ட்ட அல்லாஹ் பற்றி ரசூலுல்லாஹ் பற்றி உள்ளத்துக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் முஸ்லீம்களோட தொழுவத்துக்கு வந்தாங்க. இந்த ரெண்டையுமே இஸ்லாம் நிராகரிக்குது. விலங்குதான் ரெண்டு வித்தியாசம். அப்போ நாங்கள் எப்படி சரியாக புரிஞ்சு கொள்ளணும்னா, நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் சொன்ன மாதிரி நாங்கள் செயலில் காட்டுவோம். செயல்படுத்துவது தான் ஈமான்ல முக்கியமான ஒரு அம்சம். நம்பிக்கையோடு மட்டும் வாழ்வது இஸ்லாம் அல்ல. நான் அல்லாஹ் நம்பிக்கை கொண்டேன் ஆனால் தொழ மாட்டார் என்றால் அவருடைய ஈமான் பூர்த்தி ஆகல. நான் அல்லாஹ் நம்பிக்கை கொண்டேன் தொழ மாட்டேன் நோம்பு பிடிப்பேன் என்றால் அவருடைய ஈமான் பூர்த்தி ஆகல. உங்களை நிறைய பேர் இருக்கிறேன், சில பெண்கள்கிட்ட கேட்டிருக்கிறேன் நான். ஆண்கள்கிட்ட சொல்கிறது ஆண்கள்கிட்ட சொல்லணும், பெண்கள்கிட்ட சொல்லணும். பெண்கள்கிட்ட சொல்லுவது தானே, 40 வருஷம் 50 வருஷம் வாழ்ந்து கொள்ள பெண் என்னம்மா நீங்கள் சொல்லலைன்னா குமர வயசில் வந்துவிடுறோம். பெண் அவள் ஆல்ரெடி புக் பண்ணி வச்சோம்மா சுவர்க்கத்தை. நாங்கள் இந்த எப்போ குமர வயசுல இல்லை, நாங்கள் இப்போ கிளை வயசில் இப்போ தொழுவ கட்டாயம் இல்லைன்றோம். என்னமா இவருக்கு ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணி வச்ச மாதிரி இங்கே இது போன உடனே அப்படி நேராக இந்த ஓப்பன் த டோர் ப்ளீஸ் என்டர்ன்ற மாதிரி அப்படியான சில பேர் அது பிழை. அப்ப என்ன காரணம் என்ன, அந்த ஈமான் உறுதி போதாது, அந்த ஈமான் உறுதி போதாது. சில ஆண்களும் இருக்கிற உங்களை பெண்களை மாதிரிலாம் சில ஆண்கள் இருக்கிற 40 வருஷம் வரைக்கும்
தொழுந்துட்டேன், இதுக்கு பிறகு தொழுவ கடமை இல்லை, இனிமே அவர் நபி என்று நினைப்பவர். அவர் 40 வயசு வரை தொழுந்தாராம், அதுக்கு பிறகு வயசான பிறகு தொழுகிற இல்லையா. அதையும் தாண்டி சில பேர் வயசுக்கு வந்த பிறகு கொஞ்சம் பேர் பள்ளிக்கு ஏவாரு இப்போ தொழணுமே. இப்போ அவர் மௌத்தை பற்றி பயம் வந்து இப்போ மௌத்துக்கு பயந்து இப்போ தொலை போறாரு. அப்ப இப்படி அந்த ஏற்றத்தாழ்வு ஒன்று இருக்குது பிள்ளை. இந்த காரணம் என்னன்னா ஈமானுடைய அடிப்படையான விளக்கம் அவங்களுக்கு கிடைக்கல. இப்ப நாங்க என்ன பார்க்கணும் என்று சொன்னா, இந்த 3 சேர்ந்ததுதான் ஈமான். அதனால் நம்ம இப்ப அடுத்தது வரணும், இதுக்கு செயல்படுத்துவதற்கு வரணும். விளங்குச்சா? நம்பிக்கை கொண்ட பிறகு அடுத்த கண்டிப்பான உத்தரவு செயல்படுத்துவது. இது அல்லாஹ்வுடைய ஆர்டர். நீங்க ஈமான் கொண்டால் செய்யணும். இப்ப நீங்க குர்ஆன் ஓத போல பார்த்துப்பீங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற வசனங்கள் நீங்க ஓதுற நேரத்தில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி பாருங்க. குர்ஆன் அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற ஒரு ஆர்டர் போட்டா அதுக்கு அடுத்து ஒரு கட்டளை ஒன்று தான் உங்களுக்கு வரும், மூமின்களே என்று அல்லாஹ் தஆலா அழைப்பான். உதாரணமா நோம்புடைய வருது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். இது ஆர்டர் வருது உங்களுக்கு. நீங்க இப்போ உங்களோட உடல் உறுப்புகளால் செயல்படுத்தணும். குர்ஆன் என்ன சொல்லுது? உங்களே ஈமான் கொண்டவர்களே. அப்ப யாரு? நாங்க தான். அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவங்களே நான் சொல்றது கேளுங்க. என்ன? குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நோம்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஈமான் கொண்டவங்க என்ன செய்யணும்? நோம்பு பிடிக்கணும்னு அவர் சொல்றாங்க. இப்ப நாங்க செயல்படுத்தணுமா இல்லையா? இதுதான் உடல் உறுப்புகளால் செயல்படுத்துவதுன்னு சொல்றது. அப்ப சஹர் செய்ததிலிருந்து மகரிபுடைய தொழுகை முடிகிற வரைக்கும் இதையும் சாப்பிடக்கூடாது, எதையும் பருகக்கூடாது, என்னென்ன கண்டிஷன்ல நீங்க நோம்போடு இருக்கணும் என்றதை இப்ப செயல்படுத்தணும். செயல்படுத்தினா தான் நாங்க மூமின்கள். அப்ப ஆர்டர் என்ன சொல்லுது? ஈமான் கொண்டவர்களே. குர்ஆன் டைரக்ட் எங்களை அழைத்து சொல்லுது, செயல்படுத்துங்க. செயல்படுத்துவதுதான் மூமின்கிற அடிப்படை. இதுல தான் நிறைய நன்மை அல்லாஹ் வச்சிருக்கிறான். உங்களோட நம்பிக்கைக்கு பிறகு நிறைய நம்பிக்கைகளை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான். இப்ப இதுக்கு குர்ஆன்ல ஒரு நீண்ட ஒரு ஆயத்து ஒன்று இருக்கு. அந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது எல்லாத்தையும் உள்ளடக்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்றான். லைஸல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கிப்லல் மஷ்ரிக் வல் மக்ரிப் வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வல் மலாயிகத்தி வன் நபிய்யீன். அல்லாஹ் தஆலா இப்ப தொடர்ந்து பட்டியலிடுவான் பாருங்க. அதாவது நீங்க கிழக்கு பக்கமாகவும் மேற்கு பக்கமாக நின்று அல்லாஹ்வை வணங்குவது மட்டும் நன்மை கிடையாது. இப்ப அல்லாஹ்வுடைய ஆர்டர் என்று சொல்லி தரான் பாருங்க. நீங்கள் கிப்லாவுக்கு முன்னாடி நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொல்லி தொழுகிறோம், இது சரியா ஈமான்? இது மட்டும் தானா? அல்லாஹ் சொல்றான், அது மட்டும் ஈமான் இல்லை. அப்ப என்ன ஈமான்? மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வல் மலாயிகத்தி வல் கித்தாபி வன் நபிய்யீன். இப்ப ஈமானுடைய அந்த ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதுக்கு பிறகு என்ன சொல்றான்? வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி ذوில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன் வப்னிஸ் ஸபீல் வஸ்ஸாயிலீன வஃபிர் ரிகாப். இந்த ஆர்டருக்கு நீங்க போங்க, அதை நீங்க செயல்படுத்துங்க என்கிறான். அது முதலாவது என்ன? வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி. உங்கள்ட்ட செல்வம் இருக்குது, உங்கள்ட்ட பணம் இருக்கு, அது லட்சக்கணக்கில் இருக்கலாம், கோடிக்கணக்கிலும் இருக்கலாம், ஆயிரக்கணக்கிலும் இருக்கலாம், கொஞ்சம் சில்லறைகளா நூற்றுக்கணக்கிலும் இருக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பணத்தை நீங்களாகவே விரும்பி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு அது செலவு செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க. வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி, உங்களுடைய விருப்பத்தின் பிரகாரம் செய்யுங்க, நீங்களா விரும்பி செய்யுங்க. அப்ப யார் குடும்பத்தில் இருக்கிற? சொந்தக்காரன். உங்களோட குடும்பத்தில் வைப்பாங்க, வாப்பாட குடும்பத்தில் வைப்பாங்க, நானம்மாட குடும்பத்தில் வைப்பாங்க, தம்பிமாட வைப்பாங்க, தாத்தம்மாட வைப்பாங்க, தங்கச்சிமாட. அவங்க ஏழைகளா, கஷ்டத்தில் இருக்கிறாங்களா, தேவை உடையவர்களா இருக்கிறாங்களா, அவசியத்தோடு இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நீங்க செலவு செய்யுங்க அல்லாஹ் தஆலா. இப்ப இது ஆர்டர் என்ன தெரியுமா? உங்களோட செயல்ல நீங்க காட்டுங்க. நான் ஈமான் கொண்டதுக்கான அடையாளம் என்னன்னா, என் குடும்பத்துல ஒருத்தர் நோயாளியா இருக்கிறா, நான் போய் நோய் விசாரிக்கிறேன். என் குடும்பத்துல ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கிறா, அவரோட கஷ்டத்தை போய் நான் நீக்கிறேன். என் குடும்பத்துல ஒருத்தர் வறுமையில இருக்கிறா, அந்த வறுமையை நீக்கிறதுக்காக நான் சதக்கா கொடுக்கிறேன் அல்லது நான் ஜகாத்தை கொடுக்கிறேன். இப்ப செயல்ல காட்டுறது ஈமான். இது யார் யாருக்கு என்று அல்லாஹ் தஆலா பட்டியல் எடுக்கிறான். ஒன்று கேட்டு வர்றவங்க இருப்பாங்க, அடிமைகளை விடுதலை செய்ய வேண்டியவங்க இருப்பாங்க, இப்னு சபீல்னு சொல்லக்கூடிய வழிபோக்கர்கள் இருப்பாங்க. அப்படியே அவங்களுக்கு எல்லாம் கொடுங்க, இப்ப செயல்படுத்துங்கன்னு சொல்றான். இதுதான் நன்மை என்று அல்லாஹ் சொல்றான். தொழுவது எப்படி நன்மையோ, ஈமானுடைய அம்சங்களை 6 நீங்கள் நம்பிக்கை கொள்வதற்கு எப்படி நன்மையோ, அதுபோல உங்களுடைய செல்வத்தை நீங்கள் விரும்பிய நல்ல எண்ணத்தோடு, ஆசையோடு, விருப்பத்தோடு நீங்கள் செலவழிப்பதும் நன்மைதான். இது ஈமானுடைய அம்சங்களா அல்லாஹ் சொல்றான். பிறகு என்ன சொல்றான்?
வாகாமஸ் ஸலா வ ஆத்தஸ் ஸகாத். இப்போ மறுபடியும் நம்பிக்கை அல்லாஹ் தஆலா ரிப்பீட் பண்றான் அந்த இடத்துல. நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்து கொடுங்க என்கிறான். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்றான், வல் மூஃபூன பிஅஹதிஹிம் இதா ஆஹது வஸ்ஸாபிரீன ஃபில் பஸாஹி வல் ضراஹி ஹீனல் பஸ். நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு வார்த்தை வேர்டு கொடுக்குறீங்க, நான் அதை உங்களுக்கு செஞ்சு தருவேன், நான் அதை உங்களுக்கு நான் ஒப்படைப்பேன், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன், ஒருத்தருக்கு நீங்கள் வாக்கு கொடுக்குறீங்க. அல்லாஹ் சொல்கிறான், வாக்குறுதி கொடுப்பதும் ஈமான் உள்ளதுன்றாக அல்லாஹ் சொல்கிறான். நாங்கள் சும்மா ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணக்கூடாது, ஒரு வேர்டை கொடுக்கக்கூடாது. நான் உங்களுக்கு செஞ்சு தரேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சும்மா வேர்டை வந்து இந்த முகஸ்துதிக்கு சொல்லக்கூடாது, அந்த இடத்துல தப்புறத்துக்காக சொல்லக்கூடாது. முடிஞ்சால் அந்த வேர்டை கொடுக்கணும், இல்லைன்னா வாய் மூடிட்டு இருக்கணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, அவங்க அப்படி ஒரு வேர்டை கொடுத்துட்டாங்கண்டா, நான் உங்களுக்கு செஞ்சு தருவேன் என்று வார்த்தையை சொல்லிட்டாங்கன்றால் அவங்க நிறைவேற்றுவார்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒருத்தர் வந்து கஷ்டத்தில் வந்து எனக்கு இவ்வளவு வேண்டும் என்று கேட்டு உங்களால் முடியுமா தான் நான் சார் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வாழ்தா என்று சொல்லுவாங்க அரபுல. வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்ற வேண்டும். எனவே எந்த டைம்லையும் அவசரப்பட்டு வாயை திறக்கக்கூடாது. வாக்குறுதி கொடுக்கறதுல ஒருத்தரை ஏமாத்துறதுக்கு, ஒருத்தரை சமாளிக்கிறதுக்கு, அதுக்காண்டி அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா ஈமானிய பண்பாக சொல்றாங்க, வல் மூஃபூன பிஅஹதிஹிம் இதா ஆஹது. அவங்க ஒரு உடன்படிக்கை செய்தாலும் சரி, வாக்குறுதி கொடுத்தாலும் சரி, அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப நிறைவேற்றுவது என்பது எங்களோட செயல்களில் வரக்கூடியது. அது ஈமானுடைய 3வது அம்சம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வஸ்ஸாபிரீன ஃபில் பஸாஹி வல் ضراஹி ஹீனல் பஸ். கஷ்டம் வருகிற போது, துன்பம் வருகிற போது பொறுமையோடு அவங்க இருப்பாங்க. சரியான கஷ்டமா இருக்கும், வாழ்க்கையில் கடும் கஷ்டமா இருக்கும், பொருளாதார நெருக்கடி இருக்கும், அல்லது நோய் துன்பங்கள் வந்திருக்கும். சில நோய்களுக்கு சதா காலம் அவங்க நோய்க்கு மருந்து செய்து கொண்டு இருக்கக்கூடும். எத்தனையோ பிரச்சனை வரக்கூடும். மாப்பிளோட பிஸ்னஸ்ல பிரச்சனை வரக்கூடும், குடும்பத்தில் வேற ஏதாவது சில பிரச்சனைகள் வரக்கூடும், பிள்ளைகள் சுகமில்லாம் வரக்கூடிய பிரச்சனைகள் வரக்கூடும். சில நேரம் அவங்களுக்கு தொடர்ந்து நோயில இருக்கக்கூடிய பிரச்சனை வரக்கூடும். இது மனுஷனுக்கு வாரது தானே. நான் 10 வருஷமா சீனிக்கு மருந்து குடிக்கிறேன், 10 வருஷமா நான் பிளட் சுகர் பாய்ச்சி கொண்டு இருக்கிறேன். ஏதோ ஒரு நோய், அவ 10 வருஷமா 2 வருஷமா நோய். ஆனால் அந்த நோயின் போது அவங்க பொறுமையை காக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நோயின் போது, ஒரு பிரச்சனையின் போது, உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுகிற போது நீங்கள் பொறுமையை கையாளுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். பொறுமையை கையாளுகின்றவர்களுக்கு நபியே நன்மை இருக்கிறது. பஷீர் சாபிரீன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? சில நேரம் இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் வரும்போது எங்களுடைய வீடுகளில் பொதுவாக எல்லாரும் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு மட்டும்தானா இது வரணும், அல்லாஹ்க்கு வேற ஒருத்தர் தெரியலையா, அல்லாஹ் கண் இல்லையா, எங்களுக்கு மட்டுமா இந்த கஷ்டம், எங்களுக்கு மட்டுமா இந்த துன்பம், எவ்வளவுதான் நம்ம தாங்குறது என்று கேட்டால் அதோட நன்மை அப்படியே இழந்து போயிடும். ஏன் தெரியுமா? நம்ம எந்த அளவு கஷ்டத்தை தாங்கிக் கொள்கிறோமோ அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு நன்மைகள் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறான்னு தான் அர்த்தம். அல்லாஹ் தஆலா ஒருவரை சோதிக்க விரும்புகிறான் என்றால் அது காரணம் என்னென்றால் அல்லாஹ் அவன் மீது அன்பு கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான்கான அடையாளம் என்னென்றால் அவன் உங்களை ஏதாவது ஒரு சோதனைக்கு ஆளாக்குவான். இது அல்லாஹ்வுடைய ஒரு நியதி. அல்லாஹ் ஒரு மனிதனை நேசிக்க ஆரம்பித்தால், அவன் மீது அவன் முஹப்பத் வைக்க ஆரம்பித்தால் அவனை அல்லாஹ் தஆலா சோதிப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப எங்களுக்கு தொடர் நோய்கள், நாங்கள் 5 வருஷமா தொடர்ந்து நோயில இருக்கிறோம், சில நோயில பெட்டுக்காக இருப்போம், படுக்கையோட இருப்போம். இது அல்லாஹ்வுடைய ஒரு முஹப்பத். அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எங்களுடைய பாவங்களை நீக்குவதற்கான வாய்ப்பாகவும் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னாங்க. எங்களால் நடந்த சின்ன சின்ன தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் நடந்திருக்குமே, அப்ப அல்லாஹ் தஆலா அது எல்லாத்தையும் நீக்கி உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டியும் அந்த நோயை அவன் தந்திருப்பான். உங்களை அதிலிருந்து தூய்மைப்படுத்துவதற்காக சோதனையை அவன் தந்திருப்பான். அப்ப நாங்க என்ன செய்யணும்? இது அல்லாஹ்வுடைய நியதி, நான் பொறுமை காக்கிறேன், அவன் இதில் எனக்கு நன்மையை தர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிற போது அந்த நன்மை கிடைக்கும் சோதனை. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் துன்பத்தில் உச்சக்கட்டத்தை அடைகிற போது நான் இப்படி வாழ்றதை விட மௌத்தா போகிறது நல்லவென்று சொல்லுவாங்க. சில நோயாளிகள் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஒரு படுக்கையாக இருப்பாங்க, ஒரு 6 மாதம், சில நேரம் 1 வருஷம். அப்போ அவங்க இதில் விட மௌத்தா போகிற நல்லவென்று சில நோயாளி சொல்லுவாங்க. பார்க்க போகிற எங்களுக்கே பரிதாபமாயிருக்கு, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க பெட்டில் இருந்து கொண்டு, இவங்களை இப்போ இப்படிங்கிறத விட மௌத்தா போகிறது நல்லவென்று எங்களாலும் சொல்லக்கூடும்.
ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படி வாய் விட்டு சொல்லாதீங்கன்றாங்க. அப்படி நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் சொல்வதாக என்ன சொல்லணும்? யா அல்லாஹ், நான் வாழ்வது நல்லதாக இருந்தால் என்னை வாழவை, நான் வாழ்வதுதான் நன்மையாக இருக்குமா என்றால் யா அல்லாஹ் நீ என்னை வாழ வைப்பாயாக, நான் மௌத்தாக போவதுதான் நன்மையாக நலவாக இருக்கும் என்றால் யா அல்லாஹ் என்னை மரணிக்க செய்வாயாக என்று நீங்கள் அப்படி கேளுங்கிறேன்டாங்க. மௌத்தை கேட்டு துவா கேட்க கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யாரும் மௌத்தை கேட்டு துவா கேட்கக்கூடாது. நான் வாழ்வது நல்லதாக இருந்தால் யா அல்லாஹ் நீ நல்லபடி வாழவை, நான் மௌத்தாக போவதுதான் நல்லது என்றால் நல்லபடி என்னை மரணிக்க செய்து நீங்கள் துவா கேளுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்போ நாங்கள் சில நேரம் பார்க்குறோம், சில நோயாளிகள் இவங்க உண்மையிலே இப்படி கஷ்டப்பட்டு குடும்பத்தாலே கஷ்டப்படுறதை விட இவங்க மௌத்தா போனது நல்லம் என்று எங்கிற மனசுக்கு படுமாக இருந்தால் நாங்கள் 2 விஷயத்தை சொல்லணும். ஒன்று போய் சொல்லணும், நீங்கள் அல்லாஹ்கிட்ட துவா கேளுங்க, அல்லாஹ் இது உங்களுக்கு ஹைரை தந்திருப்பான், பொறுமையாக இருங்க, அல்லாஹ் இதை விட நல்லது ஒன்றை கேளுங்க என்று அந்த நோயாளிக்கு நாங்கள் சொல்லணும். 2வது நாங்கள் யாரெல்லாம் இந்த இவங்க உயிர் வாழ்வது நல்லதாக இருந்தால் யாரெல்லாம் அவங்களுக்கு சுகத்தை கொடு, யாரெல்லாம் இவங்க உயிர் வாழ்வது நல்லதாக இருந்தால் யாரெல்லாம் இவங்களுக்கு சுகத்தை கொடு, இவங்க மரணிக்கிறது நல்லதா இந்த மரணத்தில் சுகத்தை கொடுன்னு தான் நாங்கள் கேட்கணும். இதை நன்றாக புரிந்து கொள்வோம். இதெல்லாம் ஈமானிய அடிப்படைக்குள்ள வரக்கூடிய சகோதரிகளே, இதெல்லாம் ஈமானிய கடைசி நேரத்தில் எங்களை ஈமான் நாசமாக கூடாது, கலிமாவில் நாசமாக்க மௌத்தாக கூடாது. அப்போ இந்த அடிப்படையை நாங்கள் செயலில் காட்டணும். நம்ம செயலில் காட்டுவது தான் ஈமான். எனவே அல்லாஹ் தஆலா அங்கே சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாங்க தெரியுமா? உலாயிக்கல்லதீன ஸதகு, இவங்க தான் உண்மையானவர்கள் என்று சொல்கிறாங்க. யார் உண்மையானவர்கள்? ஈமான் கொண்டு பிறகு அதை அவங்க நடைமுறை வாழ்க்கை அப்படியே கொண்டு வந்து செயல்படுத்தி காட்டுகிறார்களே அவர்கள் தான் உண்மையானவர்கள். உலாயிக்க முத்தக்கூன், அவங்க தான் தக்குவாவோடு வாழக்கூடியவர்கள், அவங்க தான் தக்குவாவோடு வாழக்கூடிய. அப்போ இந்த தக்குவாவோடு வாழ்றது யாரு? சாதாரண மக்களும் வாழ்வாங்க. எங்கட பார்வையில் வேறு யாரும் பெரியவங்க அந்த அவுலியாக்கள் மகான்கள் அவங்க தான் தக்குவாதாரிகள் பிழை. அவங்க இருந்தால் அவங்க இருந்துட்டு போகிறாங்க, அது நமக்கு ஆய்வு பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆனால் இங்கே உள்ள உங்களால் தக்குவாதாரியாக ஆக முடியாதா? உங்களால் உண்மையான முஸ்லீமாக வாழ முடியாதா? அப்படி வாழ்கிற போது அல்லாஹ் சொல்ற உலாயிக்கல்லதீன ஸதகு உலாயிக்க ஹுமுல் முத்தகூன் என்கிறான். அவங்க உண்மையாகவே ப்ராக்டிக்கலாக அந்த லைஃப்பை வாழ்வாங்க. அதான் மெயின். அவங்க உண்மையாகவே அவங்களோட லைஃப்பில் அந்த ப்ராக்டிக்கல் இருக்கும். சும்மா வாயளவில் சொல்லிட்டு போக மாட்டாங்க, வாயளவில் நம்பிட்டு போக மாட்டாங்க. அவன் ப்ராக்டிக்கலாக காட்டுவாங்க. நாங்கள் பேசினா உண்மையாக பேசுவோம், நடந்தால் நீதமாக நடப்போம், நியாயமாக நடப்போம், வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு உண்மையாக இருப்பது போல மனிதர்களுக்கு உண்மையாக இருப்போம் என்று ஒரு ஆணோ பெண்ணோ வாழ்ந்தால் அவங்க தக்குவாதாரிகள் தான், அவங்க தக்குவாதாரிகள் தான். எனவே இந்த பண்பாடு எல்லா முஸ்லீம்களுக்கும் உரியதாகவே தான் அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்லியிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த செய்தி சொல்றாங்க பாருங்க. அந்த ஈமான் என்பது செயல்பாடில் உள்ளது என்பதற்கு அது ஹயாவு ஷுர்பு மினல் ஈமான் என்று சொன்னார்கள். வெட்கம் ஈமானில் உள்ளதுன்னு சொன்னாங்க. ஒரு மனுஷன் வெட்கப்படக்கூடாதான்னா வெட்கப்படத்தான் வேணும். வெட்கப்படக்கூடாதான்னா வெட்கப்படணும். ஆணும் வெட்கப்படணும், பெண்ணும் வெட்கப்படணும். இல்லைங்களா? வெட்கம் என்பது அல்லாஹ் தஆலா ஆணுக்கும் படைச்சிருக்கான், பெண்ணுக்கும் படைச்சிருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கப்படுவார்கள். அவங்க வெட்கப்படுறது எப்படின்னு சஹாபாக்களுக்கு போல அந்த வயசுக்கு வந்த கன்னி பெண் எப்படி வெட்கப்படுவாளோ அது போல் ரசூலுல்லாஹ் வெட்கப்படுவார்கள் என்று சொல்கிறார். ஒரு வாலிப பெண், திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாலிப பெண், அவள் எப்படி வெட்கப்படுவாளோ அது போல் அல்லாஹ்வுடைய தூதர் வெட்கப்படுவார்கள். வெட்க சுபாவம் ஈமானை பாதுகாக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போ நாங்கள் சொல்றோம் வெட்கம் இல்லாதவன் நாயை போல இருக்கிறான்னு சொல்ற காரணம் என்ன? வெட்கம் எடுப்பட்டா நாயை போல தான் நடப்பான். வெட்கம் இல்லாதவன்ட்ட நல்லது இருக்காது. இதுதான் மெயின் அடிப்படையானது. வெட்கம் இல்லைன்னு வைக்கிறேன், அவன் பொய் சொல்லுவான். ஆனால் பொய் சொன்னா நீ பொய்யன்னு உன்னை எல்லாரும் சொல்லுவானே, காரி துப்புவானே, அதெல்லாம் கணக்கு எடுக்கிறானே அப்படின்னா வாழையலான்னு அவன். அப்போ அவன்கிட்ட என்ன செய்ய இந்த அடிப்படையான ஈமான அம்சம் இல்லாமல் போயிடுச்சு. விளைச்சா ஒருத்தர் வெட்கம் இல்லைன்னு வைக்கிறேன், அவன் பயப்படாம பொய் சொல்லுவான். ஒருத்தர் வெட்கம் இல்லைன்னு சொன்னா பயப்படாம மோசடி செய்வான். இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனைண்டா, நாங்கள் பொய் சொல்லிட்டோமோன்னு அவங்க சொல்லுவாங்களேன்னு பயம் எங்களுக்கு வரும். காரணம் வெட்கம் மிக போய் 4 பேருக்குள்ள இவெல்லாம் மனுஷன் அன்றைக்கு இப்படி சொல்லி இப்படி நடக்கிறான்னா உடனே அந்த வெட்க சுபாவம் வரும். அதான் வெட்கம். தலையை குளிச்சுட்டு போகணும், 4 பேருக்கு முன்னால் நிமிர்ந்து நிற்கலா, வெட்கம் எங்களை தடுக்குது. அப்போ அது ஈமானுடைய அம்சம், அது ஈமானுடைய அம்சம். அப்போ நாங்கள் பேசுகிற பேச்சில் வெட்கம் வரணும், நாங்கள் நடக்கிற நடத்தையில வெட்கம் வரணும். வெட்கம் இல்லாதவன் தான் எல்லா பாவத்தையும் செய்வான். அவனுக்கு எதுவும் கணக்கு இல்லையே, அவனுக்கு எதுவும் கணக்கு இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அல் ஹயாஉ ஷுஅபுன்
ஷுபத்து மினல் ஈமான் என்றான். ஈமானுக்கு 99 கிளைகள் இருக்கிறது. அதுல ஒன்று அவன் வெட்கத்தோடு நடப்பது என்று சொன்னான். ஒரு மனுஷன் வெட்கத்தோடு நடக்கிறன்னா அவன் ஈமானோடு வாழ்றான்னு அர்த்தம். ஒரு சஹாபி இன்னொரு சாமிக்கு அதை வெட்கப்படாதப்ப இப்படி எல்லாமா வெட்கப்படுறேன்னு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். வந்த வழியா ரசூலா போய்கொண்டிருக்கிறாங்க. இந்த பாரு அப்படியெல்லாம் சொல்லாத, வெட்கப்படணும், வெட்கம் உள்ளது, ஈமான் உள்ளதுன்ற ரசூலா அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. பொதுவாக சொல்றதானே, ஏன்னா பொம்பளமாக வெட்கப்படுறேன்னு ஆம்பளை பேசி போல சொல்லுவாங்க. சரியா? நீங்கள் எப்படி வெட்கப்படுற எனக்கு தெரியாது. ஆனால் புடியமாக ஆம்பளை என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க எல்லாம் பொம்பளமாக வெட்கப்பட்டிருக்கீங்க. ஆனால் பொம்பளமாக வெட்கப்பட்டது தான் ஆம்பளையா வாழணும். அவனுக்கு என்ன சொல்றேன்டா, அப்படியெல்லாம் வெட்கப்படாதுன்னு. அப்படியெல்லாம் வெட்கப்படாதுன்னு சொல்லக்கூடாது. ஒரு புள்ள வெட்கப்படுதுன்னா அந்த வெட்கத்தை நேர்படுத்தணும். இதுக்கு தான் நீ வெட்கப்படணும், இதுக்கு வெட்கப்படக்கூடாது. இப்போ அந்த பிள்ளைக்கு என்ன சொல்லணும்டா, உண்மையை சொல்ல நீ வெட்கப்படாது அப்படின்னு தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ அந்த இடத்துல வெட்கமானுக்கு என்ன அர்த்தம் என்றால் ஒழுக்கத்தை கற்பிக்குதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல வெட்கம் என்பது ஒழுக்கத்தை கற்பிக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய இளமை பருவத்தை பற்றி சொல்லுகிறாங்க. அவங்க மதியன் என்ற பகுதிக்கு வந்தபோது அந்த இடத்துல ஒரு கிணறு ஒன்று இருக்குது. இப்போ நான் புதுசாக நான் ஃபேஸ்புக்கில் அந்த மதியன்ற ஒரு கிணறு ஒன்று இருக்குதுன்னு ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க. இப்போ நாங்கள் இது கால வரைக்கும் அந்த குர்ஆன் ஆயத்து படிக்கும் போது எப்படி நினச்சோம்னா, அந்த சும்மா எங்கள் வீட்டில் எல்லாம் கிணறு தோண்டிட்டு இருப்பாங்க, கிணறு தோண்டி தண்ணி எடுக்கிற மாதிரி அப்படி ஒரு கிணறு ஆகிக்கும். இப்போ இந்த ஃபேஸ்புக்கில் அந்த மதியனில் இருக்கக்கூடிய பழைய காலத்து கிணறு இதுதான், இன்னைக்கு தான் மூசா அனுப்பி வந்தார், ஃபோட்டோ போட்டு இந்த அல்லாவால் உண்மையாக புரிய தெரியாது. அப்போ அந்த கிணறை பார்த்தா அந்த கிணறு படிப்பேலியில் அப்படி இறங்கி போய் கீழே போய் தண்ணி அழிக்கணும், மேலே வரணும். இது சில தமிழ்நாடுகளில் கிராமப்புறங்கள் எல்லாம் இந்த இப்படியான இந்த கிணறு அமைப்பு சிஸ்டம் இருக்குது. நீங்கள் பார்த்துருக்க கூடும் ஃபோட்டோக்கள். அப்போ அந்த கிணறுக்கு என்ன செய்ய பண்ணா அப்படி கீழே அப்படி படிப்பேடியாக இறங்கி போய் அங்கேயும் தண்ணி அழிக்கிட்டு மேலே அப்படியே வருவாங்க. இப்போ அது மாதிரி ஒரு கிணறுன்னு தான் அதை ஃபோட்டோவில் போட்டிருந்தாங்க. இப்போ இந்த பகுதியில் வந்து ஆண்கள் பெண்கள்லாம் தண்ணி எடுக்க வருவாங்க. அப்போ 2 பெண் பிள்ளைகள் வந்து ஒரு ஓரமாக நிற்கிது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை பார்த்து கேட்குறாங்க, என்ன பிரச்சனை, நீங்கள் ஓரமாக நிற்கிறீங்க? இல்லை, அங்கே எல்லாம் ஆண்கள் தண்ணியை நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க போன பிறகு தான் எங்களுக்கு தண்ணி எடுக்க வரையிலும் எங்களை வாப்பா வயசுக்கு வந்தவர், அவரால் வந்து தண்ணி அழிட்டு வரையலாது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணினாங்க. தண்ணி எடுத்து கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க போக சொன்னாங்க, இங்கே வந்து எல்லாரும் கலந்து கொண்டு இருக்க வருமே. அப்போ இந்த 2 பெண் பிள்ளைகளும் வாலிப பெண் பிள்ளைகள் அவங்க வாப்பாட்ட சொன்னாங்க, இதுதான் நடந்தேன். பாப்பா சொன்னாரு, அந்த தண்ணி அள்ளி தந்தவரை கூட்டிட்டு வாங்கன்னு. அவங்க வர்றாங்க. இப்படி ஒரு கதையா சொன்னா போதும் தானே, நமக்கு அது டக்குன்னு படும். இவர் தண்ணி அள்ளி கொடுத்தாரு, அவங்க எடுத்துட்டு வீட்டை போனாரு, பாப்பாவோட பேசினாரு, பாப்பா சொன்னாரு அவரை கூட்டிட்டு வான்னு சொன்னாருன்னு சொன்னா கதை விளங்கும் தானே. ஆல்ரெடி நமக்கு கதை புஸ்தகம் வாசிக்கிறமா இருக்கும். ஆனா குர்ஆன் அந்த இடத்துல பயன்படுத்துற வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு செய்தியை சொல்லும் போது அதுல படிப்பினை பெறதுக்கான ஒரு வார்த்தைகளோடு சேர்த்து தான் சொல்லுவான். நம்ம அதை வந்து ஒரு இலக்கியத்தோடு படித்தா இலக்கியமாய் விளங்கும், ஈமானோடு படித்தா ஈமானி இலக்கியமாய் விளங்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அந்த 2 பெண் பிள்ளைகள் வாப்பா கிட்ட போனாங்க, வாப்பா கிட்ட பேசினாங்க, திரும்பி மறுபடியும் வந்தாங்க. வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அவர் அந்த ஊருக்கு வந்த புதியவர். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த 2 பெண்களில் ஒரு பெண் மூசாவிடத்தில் வந்தால் சொன்னாள் என்று சொல்லுகிறார் போது அவள் எப்படி வந்தாள் அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அந்த பெண் பிள்ளை மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாள். எப்படி வந்தால் அலஸ்தியா என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த பெண் பிள்ளை மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வருகிற போது வெட்கத்தோடு நாணத்தோடு வந்து பேசினாள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அந்த இடத்துல அந்த பெண் வந்தது எப்படி? வெட்கத்தோடு வந்தாள், நாணத்தோடு வந்தாள். அப்படித்தான் ஆணை அணுகி சொல்கிறார், வாப்பா உங்களை அழைக்கிறார். அப்ப குர்ஆன் வந்து இந்த வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அது ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு அழகான ஹிஸ்டரி உண்டு. ஆனால் அதுக்குள்ள அல்லாஹ் தஆலா ஒரு ஈமானுடைய பாடத்தை கொண்டாந்து வச்சான் பாருங்க. அதுக்குள்ள அல்லாஹ் தஆலா ஒரு ஈமானிய பாடத்தை வைக்கிறான். ஒரு பெண் ஒரு ஆணை தனிமையில் சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டாலும், ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை தனிமையில் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டாலும் அவர்களிடத்திலே இந்த நாணம் என்பது இருக்க வேண்டும், அவர்களிடத்திலிருந்து வெட்கம் என்ற சுபாவம் இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் அந்த பாடமாக சொல்கிறான். அந்த பெண் வருகிற போது வெட்கத்தோடு வந்தால், நாணத்தோடு வந்தால் என்று சொன்னது அவங்க ஈமானுடைய அடிப்படையோடு வாழ குடும்பம் என்று அல்லாஹ்
தாலா காட்டி கொடுத்தான் பார்த்தீங்களா. ஆனால் நாம் வெளியே படிக்கும் போது ஒரு சாதாரண ஒரு நல்ல ஒரு ஹிஸ்டரியா படிக்கிறோம், ஒரு கதையா படிக்கிறோம். அது கதை அல்ல. அந்த இடத்தில் அல்லாஹ் தாலா ஈமானிய உணர்வுகளை போதிக்கின்ற செய்தியோடு சொல்கிறான். அப்ப அந்த பெண்ணுக்கு இந்த வெட்கத்தை அல்லாஹ் தாலா இந்த இடத்துல எடுத்து காட்டுகிறான். அந்த பெண்ணுக்கு இந்த வெட்கம் என்ற அர்த்தம் என்ன? அந்த பெண் நல்ல முறையில் வளர்க்கப்பட்டிருக்கிறார். அந்த பெண் நல்ல முறையில் ஒழுங்காக வளர்க்கப்பட்டிருக்கிறார். அவருடைய தன் தாய் இல்லாமல் அந்த தன் பிள்ளை தந்த இடத்திலே பண்பாடோடு வளர்க்கப்பட்ட ஒரு பெண் பிள்ளை. ஒரு ஆண் அவளுக்கு அணுகுவதும் ஒரு பெண் அவனை அணுகுவதும் என்கிற போது இந்த ஒழுக்க பண்பாடோடு அணுகுகிற போது அங்கே ஈமான் பளிச்சிடும், அங்கு ஈமான் தென்படும். அவர்கள் ஈமான் தாரிகள் என்பதற்கான அடையாளம் அங்கு காண்பிக்கப்படும் என்ற பாடத்தை அல்லாஹ் தஆலா ஈமானிய பாடத்தோடு சேர்த்து நமக்கு சொல்லித் தருகிறான் சகோதரர்கள். இதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். இப்போ நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் அப்படித்தான். இப்போ நம்ம எல்லாம் சவுதியிலமாய் வாழ்றது இல்லை, அரபு கண்ட்ரிகளமாய் வாழ்றது இல்லை. இங்கெல்லாம் வந்து வாழ்ற வாழ்க்கை சிஸ்டம் வேற, வித்தியாசம். பஸ்ல போறதா இருந்தாலும் நமக்கு பக்கத்தில் ஒரு பெண் இருக்கலாம், நமக்கு வேற வழி இல்லை. அப்ப நாம் அங்கே ஒழுக்கமாகத்தான் இருக்கணும். ஏன்னா இந்த நாட்டு சூழல் அப்படித்தான். ஆண்களுக்கு வேற பஸ்ஸும் பெண்களுக்கு வேற பஸ்ஸும் போட்ட நாட்டிலே இது அப்படின்னு நாங்கள் தனியாக வேன் பிடிச்சு தான் போகணும். அப்ப இந்த நேரத்திலும் கூட நாங்கள் இருக்கிற போது அந்த பண்பாட்டை வெளிப்படுத்தினால் அது ஈமானிய பண்பாடு என்பதை புரிந்து கொள்ளும். சரி, இந்த அடிப்படையோட அடுத்து என்ன தெரியுமா? ஈமான வந்து இப்ப இந்த ஒழுக்க அந்த பண்பாட்டுகளை செயல்படுத்தி காட்டுறதுக்கு நிறைய செய்திகளை இப்படி நிறைய ஆதாரங்கள் அப்படி இருக்குது, நிறைய வருது. அதே மாதிரி இன்னொன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈமான்ல கடைசி பகுதி என்ன தெரியுமா? நீங்க பாதையில போய்கொண்டிருக்கிற போது ஒரு கல் அல்லது ஒரு முள் அல்லது ஒரு மரக்கிளை அல்லது மனிதர்கள் அங்கிக்கால போனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு எஃபெக்ட் ஆகும் என்று காணக்கூடிய ஒரு பொருள் இருந்தால் அதை தூக்கி நீங்க அப்படியே அங்கே பக்கமா போட்டுட்டு போறீங்கன்னு சொன்னால் அது ஈமான் செயற்பாடுன்னு சொல்லலாம்னு சொன்னாங்க. அது உங்களுடைய ஈமானுடைய செயற்பாடுகள் உள்ளதுன்றாங்க. அதான் மீன தைக்குன்னு சொன்னாங்க. பாதையில் ஒரு முள்ளு காண்றீங்க போப்பல, அதாவது ஒரு கல் ஒன்றைக்கு இப்போ எங்களுக்கு விளங்குறதுக்கால போப்பல யாராவது காலில் படும், அப்படி உடனே எடுத்து அப்படி போட்டு போறீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவருடைய ஈமானி பண்பாடுன்றார். அவருடைய ஈமானுடைய செயல்பாடு வெளிப்படுது. நம்பிக்கை மட்டும் நீங்க இப்ப அல்லாஹ் நான் நம்பிட்டேன், ரசூலுல்லாஹ் நம்பிட்டேன்னு போனா இதை செஞ்சு காட்டணும். நீங்க இதை செஞ்சு காட்டணும். என்ன காட்டணும்? அதை கல்லை தூக்கி ஓரமாக்கணும், அதை முள்ளை தூக்கி ஓரமாக்கணும். செயல்ல வரணும், ஒவ்வொன்றும் செயல்ல வரணும். செயல்ல வந்தாதான் மூமின்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் பாதையில போய்கொண்டிருக்கிறான். பாதையில போய்கொண்டிருக்கிற போது ஒரு மரத்தினுடைய கிளை ஒன்று உடனே ரோட்ல விழுந்திருக்குது. அவர் அதை எப்படி எடுத்து தூக்கி ஒரு பக்கமா போட்டு போய்த்து கொண்டு இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அவர் போய்கொண்டிருக்கிற ரோட்ல வந்து ஒரு மரத்தினுடைய கொப்பு ஒன்று கீழே உடஞ்சி விழுந்திருக்கு. அவர் அதை எடுத்து அப்படியே அப்புறப்படுத்திட்டு போறார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஷக்கர் லஹு கஃபர லஹு என்றாங்க. அல்லாஹ் தஆலா அவனுக்கு தேங்க்ஸ் என்று சொன்னான்னு ரசூலுல்லாஹ் சொன்னார். அல்லாஹ் அவனுக்கு நன்றி சொன்னான்னு ரசூலுல்லாஹ் சொன்னார். எப்படிப்பட்ட என்னுடைய அடியான் என்று அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறான். அல்லாஹ் தஆலா அவனுக்கு நன்றி சொல்லுகிறான். அது மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லல, கஃபர லஹு அவனுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து விட்டான்னு சொன்னான். ரெண்டு விஷயம் அந்த இடத்துல நடந்தது. அவர் ஒன்றுக்கும் இல்லாம அவர் அதை தாண்டி போய்கொண்டு இருந்திருக்கலாம். அதெல்லாம் பெருசா எடுத்து அவர் யோசிக்க தேவையில்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் எஃபெக்ட் இல்லை, நான் கண்டுட்டேன், எனக்கு எஃபெக்ட் இல்லை, நான் போறேன்னா போயிருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யல. அவர் என்ன பார்த்தாருண்டா, எனக்கு எஃபெக்ட் ஆகாட்டியும் இன்னொருத்தருக்கு எஃபெக்ட் ஆகுமே, எனக்கு பாதிப்பு தராட்டி இன்னொருத்தருக்கு பாதிப்பு ஆகுமே, நான் விளையாட்டி இன்னொருத்தர் விழுந்துருவாரு, அதுக்காக வேண்டி ஓரமாக்கி வச்சுட்டு போனார். அப்ப அல்லாஹ் தஆலா அவருக்கு என்ன நன்றி கொடுத்தான்? அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை மன்னித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு சின்ன ஒரு விஷயம். பெருசா அவர் அந்த இடத்துல கஷ்டப்படல, சின்ன அப்படி எடுத்தாரு, கண்டு தூக்கி போட்டு போனார். இதை எதுல ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொல்றாங்கன்னா, நீங்க ஈமான் கொண்டதுக்கான அடையாளங்களா இல்ல காட்டணும் என்றது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த உலகத்துல நாங்க வாழுகிற போது செயல்பாடுகளிலே நாங்க ஒரு நல்ல ஒரு செயல்பாடு இந்த உலகத்துக்கு காண்பிக்கணும். குடும்பத்திலே இருந்தாலும் சரி, சமூகத்திலே இருந்தாலும் சரி. அப்போ நாங்க ஒவ்வொருத்தரும் ஈமானோடு வாழுகிறோம் என்பதற்கான அடையாளங்கள் தான் அது. நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இந்த அடிப்படையில் பிள்ளைகளை சின்ன வயசுலேருந்து நம்ம வீட்டுகளிலே சொல்லி கொடுத்தோம். நாங்கள் சொல்றதா சில நேரம் வீட்டில் உங்களை கண்டா அதை எடுத்து வைக்கிறவா, அங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம், வீட்டில் பிள்ளைகளுக்கு நாங்கள் சில நேரம் திட்டுறதானே, பார் காலில் படுத்து அங்கே வைக்கலவாங்க. அப்போ இது குடும்பத்தில் சின்னத்திலேயே நாங்கள் அந்த பிள்ளைகளை சொல்லி கொடுத்தோம்னா அந்த பிள்ளைகள் பெருசாகினாலும் அந்த ஈமானியோடு வாழ்ந்து கொண்டு போகும்.
இது மூன்றாவது அம்சம். இதை தாண்டி நாலாவது ஒரு அம்சம் என்ன தெரியுமா? ஈமான்ல எல்லாரும் ஒரு செயற்பாட்டில் எல்லாரும் ஒரே அந்தஸ்து வைக்க மாட்டாங்க. ரைட்டா? எல்லாரும் ஒரே அந்தஸ்து வைக்க மாட்டாங்க. எந்த அந்தஸ்து வேற, உங்களோட அந்தஸ்து வேற, உங்களோட அந்தஸ்து வேற, என் அந்தஸ்து வேற. எதுல அந்தஸ்து வேற? இந்த இடத்துல எல்லாம் படிச்சவங்க வைக்கிறான்னு வைக்கிறேன். இந்த இடத்துல எல்லாம் படிச்சவங்க இருக்கிறாங்க. இந்த இடத்துல எல்லாம் பணக்காரங்க வைக்கிறாங்களா? எல்லா பணக்காரங்க ஒரே மாதிரி இருப்பாங்களா? எல்லா படிச்சவங்க ஒரே மாதிரி இருப்பாங்களா? படிச்சிருக்கிறாங்க, ஆனா படிப்புல அவனோட அந்தஸ்து வேற. பணம் இருக்கும், ஆனா பணத்தினால அவனோட அந்தஸ்து வேற. ஆனா எல்லாருமே பணக்காரர்கள், எல்லாருமே படிப்பாளிகள், ஆனாலும் அந்தஸ்துகள் வேற என்றால் அவன் ஸ்டேட் வேற. அவர் லட்சாதிபதி, ஆனா இவரை விட லட்சாதிபதி. அவர் கோடீஸ்வரி, ஆனா இவரை விட கோடீஸ்வரர். ஆனா எல்லாரும் பொதுவாக கோடீஸ்வரன் தான் அழைப்போம். அவரும் படிக்கிறார், இவரும் படிக்கிறார், ஆனா படிப்புல இவரை விட அவரோட ஸ்டாண்ட் கூட. விலகினா அது மாதிரிதான் ஈமான்ல படித்தரம் ஒன்று இருக்குது. அதுலேயும் வித்தியாசங்கள் இருக்கு. இப்ப நீங்க ஒரு நேரம் நானும் நீங்க ஈமானை பத்தி பேசுறோம். இப்ப இந்த ஈமானை நாங்கள் செயல்படுத்தி காட்டும் போது நான் காட்டுகிற முறை வித்தியாசமானது, நீங்க காட்டுற வேற முறை வித்தியாசமானது. அப்ப உங்களோட அந்தஸ்து வேற, எங்க அந்தஸ்து வேற. அன்னைக்கு விளங்குறவங்களுக்கு அடிப்படை. இப்ப நாங்க எல்லாரும் ஈமான் கொண்டாந்து வைங்களேன். இப்ப நான் ரோட்ல போக போறேன். ரோட்ல போகும்போது நீங்க ஒரு மரக்கிளையை கண்டு தூக்கி போட்டுட்டு போவீங்க, நான் கண்டு காணாம போவேன். அப்ப நான் நீங்க சமன் அந்த இடத்துல. ஆனா மூமின் இடத்துல சமன், ஆனா அந்தஸ்து சமனாகி நம்ம இந்த இடத்துல சமனாகல. நீங்க என்ன விட ஒரு படி மேல போயிட்டீங்க, அதை கண்டு தூக்கி போட்டுட்டு போனீங்க, நான் போடாம போனேன். ஆனா நானும் நீங்க மூமின் தான். இப்ப இந்த இடத்துல அந்தஸ்து வித்தியாசப்படும், இந்த இடத்துல அந்த நன்மைகள் வித்தியாசப்படும். அப்ப இது இருக்குதான்னு கேட்டா அது கண்டிப்பாக இருக்குது இஸ்லாத்தில். இது கண்டிப்பாக இஸ்லாத்திலும் இருக்கதான் செய்யுது. ரசூல் இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்றான், வகுந்து மஸ்வாஜன் ஸலாத்தா. மறுமை நாளில மஹ்ஷர்ல அல்லாஹ் தஆலா மக்களை எழுப்பி கேள்வி விசாரணை செய்கிற அந்த நேரத்தில் சொர்க்கம் போகக்கூடிய மக்கள் யார், நரகம் போகக்கூடிய மக்கள் யார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். சொல்லும் போது சொல்கிறான், மக்கள் அந்த நாளையிலே 3 பிரிவினர்களாக பிரிவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். மக்கள் அந்த நாளையில் 3 பிரிவுகளாக பிரிவார்கள். வகுந்து மஸ்வாஜன் ஸலாத்தா, நீங்க 3 பிரிவாக பிரிஞ்சு நிற்பீங்க. முதலாவது அல்லாஹ் சொல்றான், அஸ்ஹாபுல் மைமனத்தி மா அஸ்ஹாபுல் மைமனா, ஒரு சாரார் வலது பக்கம் இருப்பார்கள். வ அஸ்ஹாபுல் மஷ்அமத்தி மா அஸ்ஹாபுல் மஷ்அமா, இன்னொரு சாரார் இடது பக்கம் இருப்பார்கள். இன்னும் ஒரு சாரார் சாபிகூன் உலாயிக்கல் முகர்ரபூன், இந்த 2 பக்கத்துலயுமே இல்லாம இன்னொரு சாரார் முன்னால் அப்படி போய்கொண்டே இருப்பாங்க, அவங்க சொர்க்கத்துக்கு போறவங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நல்லா பாருங்க, வலது பக்கத்தில் இருக்கிறவங்களும் சொர்க்கவாசிகள், இடது பக்கத்தில் இருக்கிறவங்க நரகவாசிகள். வலது பக்கத்தில் இருக்கிற சொர்க்கவாசிகள், இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய நரகவாசிகள். ஆனா இந்த 2 பேருக்கும் இல்லாம இன்னொரு சாரார் சொர்க்கத்துக்கு முன்னால போய்த்து கொண்டே இருப்பார்கள். காரணம் என்ன தெரியுமா? வலது பக்கத்தில் இருந்தவர்களும் நன்மை செஞ்சு சொர்க்கத்துக்கு போகத்தான் போறாங்க. ஆனா அவங்களை விட சாபிக்கூன் அல்லாஹ் சொன்ன சொர்க்கவாசிகள் எல்லா நன்மைகள் செய்யறதுல முந்தி போட்டி போட்டு கொண்டவங்க. இவங்க பாவங்களை விட்டு சொர்க்கத்துக்குரிய நன்மைகள் செய்தவங்க. இப்போ உதாரணமா இவங்களுக்கு 90 மார்க்ஸ் என்னங்களே, முன்னால போறவங்க 100 மார்க்ஸ் எடுத்துவாங்க. அப்ப 100 மார்க்ஸ் 90 மார்க்ஸ் எடுத்து சமனாவாங்கள மாட்டாங்க. ஆனா 2 பேருமே சோனவாசிகள். சொர்க்கத்தை கூட முன்னால போனவங்களோட அந்தஸ்து சொர்க்கத்தை உயர்ந்து, இவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, ஆனா அந்தஸ்தில் குறைந்து. இது எல்லாத்துலயுமே இருக்குது, இது எல்லாத்துலயுமே இருக்குது. விளைஞ்சா அப்ப நீங்களும் தொழுறீங்க, இவங்களும் தொழுறாங்க. நீங்கள் நோம்பு முடிக்கிறீங்க, இவங்க நோம்பு முடிக்கிறாங்க. நீங்களும் குர்ஆன் ஓதுறீங்க, இவங்களும் குர்ஆன் ஓதுறாங்க. நீங்க சதகா செய்றீங்க, இவங்களும் சதகா செய்றாங்க. ஆனா நீங்க செஞ்ச மாதிரி சதகா இவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. நீங்க குர்ஆன் ஓதினமா, இவங்க குர்ஆன் ஓதிருக்க மாட்டாங்க. நீங்க தஸ்பீஹ் செஞ்சமா, இவங்க தஸ்பீஹ் செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்ப குர்ஆன் ஓதுறதுல நீங்க அவங்கள விட முந்திப்பீங்க, கூடுதலா ஓதிப்பீங்க. இவங்க தஸ்பீஹ் செஞ்சதை விட நீங்க கூடுதலா தஸ்பீஹ் செஞ்சிருப்பீங்க. அப்ப மார்க்ஸ்ல பார்க்கும்போது நீங்க தானே பெஸ்ட், இவங்க செகண்ட் தானே. அதுதான் அந்த படித்தர வித்தியாசம் இருக்கு. அப்ப இது இருக்குதான்னா அது கண்டிப்பா இருக்கு. அவ மனிதர்கள் ஈமானிய செயற்பாட்டில் எப்பவுமே வித்தியாசமானவர்களா இருப்பாங்க. ஆனா அவங்க நன்மை கிடைக்கும், நன்மையில முந்தின ஒரு சாரார் எப்போதுமே இருந்து கொண்டே இருப்பாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும் என்று சொன்னால், நன்மை என்று எங்களுக்கு எது சொல்லப்படுகிறதோ அது கேட்ட உடனே செய்யறதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்பதான் சாபிக்கூன அல்லாஹ் சொன்ன அந்த வசனத்துக்குரியவர்கள் நாங்கள் மாறணும். விளைஞ்ச நன்மை ஒன்று இருக்குது, நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னா நம்ம உடனே அதை முந்திக்கொள்ளணும். சரி, புறவு பாப்பம் என்று நீங்க சொல்லிட்டு போவீங்க, உண்மையில நீங்க நல்ல இடத்துல போவீங்க. ஆனா நீங்க புறவு பாப்பம் என்று சொல்லும் போது அங்க ஒருத்தருக்கு முந்தி வந்திருப்பார், அதை அவர் செஞ்சுட்டு போயிருப்பார்.
நீங்க என்ன செஞ்சீங்க? புறவு பார்ப்பேன்னு போனீங்க, நீங்க அதை நிராகரிக்கிறது. நான் செய்ய மாட்டேன்னு சொல்லல, புறவு பார்ப்பேன் பண்ணீங்க. ஆனா அது மற்றவரே இல்லை, நான் இப்பயே பார்க்கறேன்னு போனாரு. இவங்க தான் சாபிக்குங்கள், இவங்க முந்தி போனவங்க, நீங்க பின்னால போக வேண்டியவங்க. இதுதான் அந்த வித்தியாசம். அந்த படித்தரம் என்பது எங்களுக்கு இடையில இருக்குது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனை நமக்கு விளங்கப்படுத்துறான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கி கொண்டிருக்கிறாங்க, எழுப்பினாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன சிரிச்சு கொண்டு எழும்புறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க, நான் ஒரு கனவு கண்டேன் என்றாங்க. நான் ஒரு கனவு கண்டேன். என்னன்னு சொன்னா, மனிதர்கள் சிலர் ஆடை அணிந்திருந்தார்கள். மனிதர்களில் சிலர் ஆடை அணிந்திருந்தார்கள். அவருடைய ஆடை அவர்களுடைய அந்த மேல் பகுதி வரைக்கும் இருந்தது. இன்னும் சிலருடைய ஆடை அதை விட கீழ்ப்பகுதியில் இருந்தது. நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உமரை பார்த்தேன், அவர் ஆடைகள் அப்படி இழுத்துக்கொண்டு போய் கொண்டிருந்தார் என்று சொன்னார். இந்த செய்தி என்னன்னு சஹாபாக்கள் கேட்டார், யார் இது என்ன விளக்கம்? ஒரு மனிதனை பார்த்தாது அவர் ஆடை இந்த மேல் பகுதி வரைக்கும் இருக்குது, அது ஒருவர். இன்னொரு மனிதனை பார்த்தேன், அவருடைய ஆடை பகுதி மேல் கீழ் பகுதி வரைக்கும் இருந்தது, அது ஒருவர். இன்னொரு உமர் ரலியா பார்த்தா அவர் முழுசா ஆடையோடு போய்கொண்டிருக்கார். என்ன அல்லாஹ்வுடைய தூதரே, இதில் அர்த்தம் என்ன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபா கேட்டு சொன்னாங்க, அதுதான் மார்க்கம் செயல்படுத்துற முறை என்று சொன்னாங்க. அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு மார்க்கம் என்று சொன்னா அதுல அவங்க கடும் ஸ்ட்ராங்கான ஆள், அவங்கள முந்தி அடிக்கலாது, கடுமையான ஸ்ட்ராங்கான ஆள். அதுல ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி ஒப்பீடு செஞ்சாங்க. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்த நிலையில், எப்படி அந்த ஆடை மேற்பகுதி வரைக்கும் இருந்தா, அப்போ அவங்களும் இஸ்லாத்தை பின்பற்றுவங்க தான். ஆனால் அவரோட ஒப்பிடும் போது இவர் குறைவார். இன்னொரு சாரார் இருந்தார்கள், ஆடை கீழே இறங்கினவங்க, முன்னால் இருந்தவரை விட பின்னால் இருந்தவர் குறைவாக செயல்படுத்தியவர். இப்படி என்று இந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதிலும் கூட நடைமுறைப்படுத்துவதில் கூட வேறுபாடுகள் வித்தியாசங்கள் வரும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு இதை சொல்லி தந்திருக்கிறாங்க. எனவே இந்த அடிப்படையில் முதல்ல ஈமானுடைய பேசிக் இதுதான், பேசிக். இந்த பேசிக்கை நீங்க புரிந்து கொண்டதற்கு பின்னால அடுத்த இப்ப நான் சொன்ன மாதிரி 6 அம்சங்களை தனித்தனி பாடமாக நீங்க படிக்கணும். முதல்ல ஈமான் என்றால் நம்பிக்கை என்ற அர்த்தம். அப்ப நம்பிக்கை கொள்வது என்றால் உள்ளத்தால் நம்பணும், வாயால சொல்லணும், 3வது செயலால் வெளிப்படுத்தணும். இது 3க்கும் பேர் ஈமான். அதுபோல இந்த ஈமானை செயல்படுத்துவதில் மனிதர்களுக்கு இடையிலான வித்தியாசம் இருக்குது என்பதுதான் ஈமானுடைய பாடத்துல பேசிக்கான ஒன்று. இதுக்கு அடுத்த பாடம் தான் இப்ப நாங்கள் தனித்தனியாக அல்லாஹ் பத்தி படிக்கணும், அல்லாஹ் மலக்குமார்களை பற்றி படிக்கணும், பிறகு ரசூல்மார்களை பற்றி படிக்கணும் என்றதெல்லாம் தனித்தனியான பாடங்களாக நீங்க புரிந்து கொள்ளுங்க. எனவே ஈமானின் செயல்பாடுகளில் நீங்க எந்த அளவு குர்ஆன் ஓதுறீங்களோ அந்த அளவு உங்களுடைய ஈமான் கூடின மக்களாக மாறும். நீங்க எந்த அளவு தௌபா கேட்கிறீங்களோ, எந்த அளவு இஸ்திக்பார் செய்கிறீங்களோ, எந்த அளவு நீங்க திக்ர் செய்கிறீர்களோ அந்த அளவு உங்களுடைய ஈமான் கூடும். நீங்க எப்போது நன்மைகள் செய்யாமல் இருக்கிறீங்களோ அப்போது ஈமான் குறையும். விலையிட தானே ஈமான் கூடும் என்றால் அமல் செய்யணும், அப்பதான் உங்களோட ஈமான் கூடும். அதுக்கு தான் சொல்றது ஈமான் யஸீது, ஈமான் கூடிக்கொண்டே போகும். நீங்க தொழ ஆரம்பிச்சீங்கன்னா தொழுகையாளியா இருக்கணும் என்ற போல பாங்க சொல்லிட்டாங்க, நேரம் வந்துட்டு நீங்க தொழணும் என்றால் அப்ப உங்களோட ஈமான் அந்த இடத்துல கூடும். அப்ப பாவங்களை விட்டு நீங்க ஓரமாவீங்க. சரி பாங்க சொல்றாங்க சொல்லிட்டு போட்டு நான் ஏன பாட்டில் இருந்துட்டு போறேன்னா உங்களோட இடத்துல ஈமான் குறைஞ்சு கொண்டு போகும். குறைஞ்சு கொண்டு போகும்போது உங்களோட பாவமான சிந்தனைகள் தான் வரும், நன்மை செய்ய வேண்டிய ஆசை வராது. இது கொள்ளாது, நம்மளுடைய ஈமானுக்கு டெமேஜ் பண்ணக்கூடிய ஆபத்தாகும். தொழுகைக்கூடிய நேரம் வந்தால் உடனே தொலை பார்க்கணும். குர்ஆன் ஓதுறதுக்கு நான் கண்டிப்பாக ஒரு நேரத்தை ஒதுக்கி ஆகணும், நேரத்தை ஒதுக்க ஓடும். அதோட தொடர்ந்துட்டு திக்ர்கள் செய்யணும். திக்ர்கள் செய்யறதோட அல்லாஹ்ட்ட எப்பவுமே நாங்கள் பாவ மன்னிப்பை கேட்கணும். நாங்கள் செஞ்ச பாவங்களுக்கான தௌபாவை அல்லாஹ்ட்ட எப்பவுமே கேட்கணும். இப்படி கேட்கிற போது உங்களுடைய ஈமான் அதிகரித்து கொண்டே போகும். நாங்கள் இந்த ஃபோனை சார்ஜ் பண்ற மாதிரி 100க்கு சார்ஜ் பண்ணா எப்படி சார்ஜ் ஃபுல்லோ அது மாதிரி தான் அதுக்கோட ஈமான். அதுக்கு பிறகு குறைஞ்சு குறைஞ்சி போகும், அது பேட்டரி சார்ஜ் குறையிற மாதிரி. அப்போ குறையிற போது நாங்கள் மறுபடியும் சார்ஜ் பண்றோம். அது மாதிரி தான் எங்களுடைய ஈமான் தொழுந்த பிறகு மறுபடியும் குர்ஆன் ஓதுறது, திக்ர்கள் செய்யறது, அப்படி அந்த அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு நல்லதுகள் செய்கிற போது ஈமான் கூடிக்கொண்டே போகும். நீங்க அதை விட்டு ஓரமாயிட்டீங்கன்னா உங்களுடைய ஈமான் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி போகும். அப்போ உங்களுக்கு நன்மையின் மீது ஆசை வர்றது குறைஞ்சி போகும். பாவத்தை தான் நீங்க நேசிக்க ஆரம்பிப்பீங்க. பாவம் உங்களுக்கு டேஸ்ட் ஆகப்படும். பாவம் செய்யறது ஒரு டேஸ்ட் ஆகிவிடும், நன்மை செய்யறது கசப்பாகிவிடும். இதையும் நீங்கள் புரிந்து கொள்ளணும். எனவே ஈமான் இந்த அடிப்படை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு ரஹ்மான் நம்மனுக்கு அருள் புரிவானாக. வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு